ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு ரூடான பாஸ் இருந்தாராம். அவர் எல்லா எம்ப்ளாயீஸும் பயங்கரமாக திட்டுவாராம். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பயங்கரமாக திட்டுவாராம். அவங்கள வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாராம். அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேண்டீனில் போயிட்டு அவரை பற்றி புரளி பேசி அவரை கிண்டல் பண்ணி, ஆஹ், என்னடா அவன் என்ன பண்ணான் அப்படி இப்படின்னு அவரை திட்டி கொஞ்சம் அவங்க வந்து அவங்க மனசை வந்து ஆற்றிக்கிடுவாங்களாம். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் புரளி பேசி அவங்க கேண்டீனில் பேசி அந்த ஒரு கோவத்தெல்லாம் அவங்க வந்து தீர்த்துக்கிடுவாங்களாம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தாச்சான். அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்தாராம். அவர் வந்து வந்த உடனே ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டாராம். உடனே எம்ப்ளாயி பாஸ் வழக்கம் போல் செம்ம திட்டு, கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நல்லா திட்டினாராம். உடனே அந்த எம்ப்ளாயி அப்படியே வருத்தத்தோடு போயிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசினாங்களாம். அவர் எப்பவுமே இப்படி தான், அவர்கிட்ட திட்டு வாங்காத ஆளுங்களே கிடையாது, அவர் வந்து சரியான சிடுமூஞ்சி அப்படி இப்படின்னு அவரை பற்றி பயங்கரமாக திட்டி பேசுகிறாங்களாம். அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட அந்த எம்ப்ளாயி காதில் வாங்கிக்கிறாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையிலே ஃபோக்கஸ்டாக இருந்தானான். போக போக அவன் வேலையை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தானா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பாஸே பாராட்டினாராம். உடனே இந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து ஆச்சரியமாயிருச்சான். அவர்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம், அதுவே ஒரு கனவுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து இவன் என்ன பாராட்டே வாங்கிட்டானே எப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் போயிட்டு அந்த புதுசாக வந்தவங்ககிட்ட கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னான்னா, நான் வந்து அவர் திட்டின உடனே அவர் என்ன தப்பு பண்ணேன், அதை எப்படி திருத்திக்கணும், இதில் தான் என் நேரத்தை செலவழித்தேன். அதை விட்டு நான் வேஸ்ட்டாக எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணல. ஸோ என் உடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து என் வேலையில் தான் இருந்துச்சு. அதனால தான் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு அவன் சொன்னானாம். ஏன் புரளி பேசுகிறோன்னா, நம்முடைய இயலாமையால் தான் நம்ம வந்து புரளி பேசுகிறோம். நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியல. ஸோ அவங்கள திட்டி நம்ம வந்து அதை வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் உண்மையிலே நினச்சி பார்த்திங்கன்னா, அவங்க தான் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம யாரை பற்றி புரளி பேசுகிறோமோ அவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை வந்து நம்ம நோக்கி போகாமல் நம்ம அவங்கள நினச்சி நம்ம வளர்ச்சியை நம்ம வந்து நம்மளே நம்ம நிறுத்திக்கிறோம். ஸோ நம்முடைய டைமை வந்து அடுத்தவங்கள திட்டுறதுலையோ புரளி பேசுறதுலையோ நேரத்தை செலவழிக்காமல் நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்புலேருந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மலாம் ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.